வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் செல்வா சேனலில் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரவையில் வந்து ரவையில் வந்து நம்ம இது போட போகிறோம். கேமரா எடுக்க ரவை பக்கடா போட போறோம். நான் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரவை 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 அப்படின்னா ரவை பக்கடா தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து ரவா பக்கடா அதுதான். சரி, இனிமே நான் பேசல. தயவு செஞ்சு ஒழுக்கமா நீ வந்து வீடியோ எடு, இல்லாட்டி வாயை உடச்சிருவேன். சரி, இப்போ என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவை பக்கடா தான் பார்க்க போறோம். ரவா அதுதான் நான் சொன்னேன். ரவா பக்கடா தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் செல்வா சேனல்ல பார்க்கலாம். நிஷா விலாகா முடிவு பண்ணுங்க. சேனல்ல பார்க்கலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் சரி, இரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகேயா? தெளிவா இருக்கியா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவா பக்கடா தான் பார்க்க போறோம். நீ என்ன பார்க்கறதுக்காக தான் அங்க தான் வந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நிஷா அப்புறம் சாப்பா வாங்கிடுவேன்னா எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவா பக்கடா தான். அது வந்து எப்படி பண்றது, அதுக்கு தேவையானவர்கள் என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் செல்வா விலாக் சேனல் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ போய் நம்ம அந்த ரவா பக்கடாக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்தலாம். ரவை வந்து நான் 1/4 கிலோ பேசாத 1/4 கிலோ வந்து 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் வந்து 1/2 கிலோ நான் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவை வந்து நம்ம இப்போ கொட்டிடலாம். அதுக்கப்புறமேட்டு 3 வெங்காயத்தை வந்து நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லித்தலை, 3 பச்சை மிளகா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் விழுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என் வீட்டில் உள்ளதாக இருந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு 50 கிராம் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும் இல்லையா? ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கணும். நம்ம வந்து ரவையை ரெடி பண்ணிடலாம். ரவையில் வந்து என்னென்ன போடணும் பொருள்லாம் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ரவையில் வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த முந்திரி சேர்க்கையில் மட்டும் நீங்கள் இப்படி உடச்சி கையால் இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கடாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பேச மாட்டேங்க, பேசுகிறேங்க. சரி, சாரி. ஓகே, இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அப்போ தான் நம்ம போட்டோன்னே நல்லா ரவையில் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு இடத்துல கூட அந்த வெங்காயம் இதெல்லாம் போய் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா கீழே வரைக்கும் அடி வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லா வரும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த கடலை மாவு 50 கிராம் கடலை மாவு எடுத்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிக்கலாம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன் அப்படியே காமிங்க, அப்புறம் பிசைங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஓ சாரி, நான் பேசக்கூடாதா? சரி, நீ அப்பப்போ அதை மறந்துடுற. வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதான் உன் வாய் ஒரு ஓட்ட வாய், உடல வாய். நீ ஏதாவது ஒன்று சொல்கிற, நான் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அன்கட் வீடியோ தான் நீ சார் நல்லா பார்ப்பாங்க எல்லாருமே. நீ ஏதாவது கட் பண்ணி இந்த டோபிள் சேனல் வேலையெல்லாம் பார்த்து ஆஹா இல்லை, மற்ற சேனல்களை சொல்கிறேன், ஒரு சில சேனல்களை சொல்கிறேன், அப்படியே கட் பண்ணி எடுத்து ஆஹா பக்கடா சூப்பர் அப்படிம்பாங்க. அது மாதிரி கிடையாதுல்ல, நம்ம சேனல்லன்னா செய்கிறத காமிச்சா தானே கரெக்டாக இருக்கும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லாட்டி நல்லா இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரவையில் உப்பு போட்டோம் இல்லையா, உப்பு அதை வந்து வாயில் வச்சுப்பாங்க. அப்போ உப்பு கரெக்டாக இருக்குதா என்ன? இப்போ வந்து உப்பு கரெக்டாக இல்லை, லைட்டாக பத்தலை. அப்போ நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு. நான் லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்து சாரி, என் வாய் தான் வாயில தான் சனி உனக்கு. வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க, தண்ணியாகவும் இல்லை, திக்காகவும் இல்லை. நல்லா நம்மளுக்கு பக்கடா போட்டால் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு வெள்ளை கோதுமை ஒரு வெள்ளை ரவை கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஏன்னா உப்பு போடலாம் நம்ம கடைசியாக தானே போட்டோம், அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து சூப்பராக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கையை வந்து 5 கையும் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்கன்னா தான் 5 கையா? 5 ஏன்டி என் வாய் சும்மா இருக்க மாட்டேன். 5 கையா என்னது? 5 விரல். 5 விரலால் இப்படி அமுக்கி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும். நல்லா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே பக்கத்தில் யாராவது இருந்தால் பிசைஞ்சு விடுங்க. கோவத்தை பாருங்க. அழகி. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா போட்டாச்சு. அடுத்ததாக வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பெரட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து இந்த ரவை பக்கடா வந்து சூப்பராக வரும். உடனே வந்துருச்சு. ஆயில் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துருக்கு. நல்லா ஹீட் பண்ணவும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பக்கடா மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. சூப்பர் நிஷா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆயிலெலாம் வடிகட்டி எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஆயில் வடிகட்டி எடுத்துறியா? இப்படி வடிகட்டி எடுக்கணும். வாய் ஏன் கம்முனே இருக்க முடியும்னு தெரியல. அது பொண்டாட்டியை பார்க்கவும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் நீ பொண்டாட்டிகிட்ட பேசினதே இல்லை. ஓகே, இப்போ வந்து சூப்பராக வந்து இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா நம்ம கருகிடும். அதனால கருகாமல் நல்லா அழகாக எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். ரவா பக்கடா மாசனிசா நல்லா தட்டில் போடுவோமே சடன்னு எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? சாப்பிட்டா இப்போ எந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, நான் வந்து அடுத்ததாக வந்து இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டதெல்லாம் எடுத்தாச்சு. மறுபடியும் அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து நான் நல்லா வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சுட்டுட்டு நான் நிறைய இருக்குது அப்புறமேட்டு சுட்டுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மொறுன்னு கருவேப்பிலை அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போடலாம். அதோட சூப்பரான டேஸ்ட்டு. இப்போ நானும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்.
அருமையாக இருக்குது. ரவா பக்கோடா. ரவா பக்கோடாலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.